ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம்னா, ஜேம்ஸ் வசந்தன் உங்களுக்கு தெரியும். நல்ல தமிழ் உச்சரிப்புடையவர், இசையமைப்பாளர். இசை தமிழ் குறித்து அவர் நல்ல அழுத்தமான அழகான தமிழ்ல பேசுறதை நம்ம கேட்டிருப்போம். இப்ப ஜேம்ஸ் வசந்தன் ஒரு அழுத்தமான ஒரு அரசியல் வகுப்பு தான் அது. ஏன்னா விஜய் ரசிகர்களிடம் அவர்களுக்கு மாற்று கருத்து சொன்னாலே அது ஒரு அரசியல் வகுப்பாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர்களிடம் பேசுவதற்கு ஒரு பொறுமையான ஆசிரியர் மனநிலை வேணும். எனக்கு ஜேம்ஸ் வசந்தன் இவ்வளவு பொறுமையான ஆசிரியரா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒரு மாணவர்கள் மத்தியில பேசுறாங்க. அந்த மாணவர்களிடம் விஜய் வரட்டுமே, விஜய் ஒரு புதிய சக்தி, விஜய் ஒரு ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் அப்படிலாம் பேசும்போது ஜேம்ஸ் வசந்தனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் விஜய்னு எந்த அடிப்படையிலப்பா பேசுறீங்க அப்படின்னு. அவர் உழைச்சி சம்பாதிச்சார் சார். சார் உழைச்சி எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாரு அப்படின்னு. அவங்க சொன்ன சம்பளம், அவங்க குறிப்பிட்ட சம்பளம் 200 கோடி 250 கோடின்னு வச்சா கூட நீங்க 2500 கோடி 1500 கோடி 1000 கோடி கிட்ட அவர் வச்சிருப்பாரு. ஆனா கணக்கு காமிக்கும் போது ஏன்பா குறைய காமிக்கிறாங்க? இந்த திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக மாதிரி இல்ல. நான் ஊழலுக்கு அப்பாற்பட்டவன், என்கிட்ட கருப்பு பணம் கிடையாது, நான் நேர்மையா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், ஒரு பைசா ஊழல் பணம் கிடையாதுன்னு சொல்றவரு கணக்கு காமிக்கும் போது மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரியே கணக்கு காமிச்சிருக்காரு. அப்ப அதெல்லாம் ஊழல் பணம் இல்லையா அப்படின்னு உடனே அந்த பையன் கேட்கிறான். பாருங்க, விஜய் ஆதரிக்கிற தம்பிகளுடைய அறிவு பாருங்க, அறிவே இல்லை. சார் சினிமால இருந்தது சார், சினிமால இருந்ததை போய் அரசியல சேர்க்காதீங்க சார். ஜேம்ஸ் முடிக்கிறாரு. இல்லப்பா, கருப்பு பணத்தை கணக்கு காமிக்காம இருப்பது இது தப்பா இல்லையா? இது அரசியல்வாதி செஞ்சாலும், அதிகாரி செஞ்சாலும், நீங்க செஞ்சாலும், நான் செஞ்சாலும், சினிமாக்காரங்க செஞ்சாலும், கவர்மெண்ட் எம்ப்ளாய் யார் செஞ்சாலும் ஊழல் தான். கருப்பு பணம் தானப்பா, பதுக்குவது தப்பு தானப்பா அப்படின்னா அந்த பையனுக்கு அது ஏறவே மாட்டேங்குதுங்க. சத்தியமா நான் பொறுமையில தான் போய் சபுல்ல அரைஞ்சிருப்பான். டே நான் என்ன சொல்றேன் உனக்கு புரியுதா இல்லையான்னு. அந்த பையன் கடைசி வரையும் சினிமால சம்பாதிச்சா சார். டேய், சினிமால பிளாக் மார்க்கெட் இருக்கு. சினிமாங்கிற இண்டஸ்ட்ரியே ஊழல்ல தான் இயங்குது. டிஸ்ட்ரிபியூஷனு, படம் ஓப்பனிங் டேக்கு உருவாக்குற ஹைப்பு, அதுக்கான மார்க்கெட்டிங்கு, அது மட்டும் இல்லாம அந்த நேரம் கார்பரேட் தியேட்டர்கள்ல வைக்கக்கூடிய கொள்ளைகள், உணவு பண்டங்களை ஏற்றி வைக்கிறது, இந்த குழந்தைகளை ஆசை காட்டி வைக்கக்கூடிய எவ்வளவு தேட்டர் அட்ராசிட்டின்னு என்னென்ன நடந்த மல்டிபிள் தேட்டர் வருது பாருங்க. அப்படியே பெரிய மல்டி மால்ஸ் அப்படின்னு அந்த தேட்டர்ல அந்த படம் பார்க்கறத தவிர்த்து அவங்களுடைய ஏகப்பட்ட வணிகம் இருக்கு. அந்த வணிகத்துக்கு அந்த தேட்டர் ப்ரொடியூசருக்கும் இயக்குனருக்கும் நடிகருக்கும் தொடர்பு உண்டு. இத்தனை சீட்டு இத்தனை ஸ்கிரீன் இறக்குறாங்க அப்படின்னா சின்ன படங்கள் வராது. அந்த சீட்ல அவங்கள இறக்குவாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரேட்டு அன்னைக்கு அவங்க 150 ரூபாயிலிருந்து 200 ரூபா வைக்கணும். ஆனா அவங்க விற்கிற டிக்கெட் என்ன, அந்த ஹைப் எங்க இருந்து ஏறுது? ஆன்லைன்லேயே டிக்கெட்டை ஏற்றி விற்கிற மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி பெரிய நடிகர்களுக்கு நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்ல என்னைக்காவது விஜய் கண்டிச்சிருக்காரா? இது டிக்கெட் விற்பனை. நீங்க நிறைய பேர் கேட்பீங்க, பிளாக்ல டிக்கெட் விற்கிறதுக்கும் விஜய்க்கு நடிகருக்கு என்ன சொல்லுங்க? கண்டிப்பா தொடர்பு இருக்கு. ஒரு படம் எந்த அளவுக்கு பிளாக்ல டிக்கெட் விற்குது, அதை விட்டு எத்தனை ரசிகர் மன்றங்கள் நல்ல கல்லா கட்டுறான், எத்தனை தேட்டர் கல்லா கட்டுறான், எத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர் கல்லா கட்டுறான், இது எல்லாம் சேர்த்துதான் அடுத்த படத்துக்கு விஜயோட மார்க்கெட் ஏறும். நல்லா கவனிச்சு பாருங்க. பிளாக்லயே டிக்கெட் விற்காம தேட்டர் ரேட்ல மட்டுமே வித்தா அடுத்த படத்துக்கு நீங்க மார்க்கெட் ஏற்றி சொல்ல முடியாது. என் தேட்டருக்கு முதல் நாள் கூட்டம், பிளெக்ஸ், பால் ஊத்துறது எல்லாமே கணக்கு காமிப்பாங்க. ரசிகர் மன்றங்கள் எல்லாம் கணக்கு காமிக்கப்படுது, எல்லாமே செயற்கையா உருவாக்கப்படுது. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. இது எம்ஜிஆர் கழகம். எம்ஜிஆர்ல உண்மையிலே எம்ஜிஆரை பார்த்து நம்பியார் அடிச்சாரோன்னா அவர் அடிச்சிட்டாருன்னு உணர்ச்சி வசப்பட்டு அழுத பெண்கள், ஆண்கள், ஸ்கிரீனு கிழிச்சதெல்லாம் உண்டு. இங்க செயற்கையா உருவாக்குறது. அஜித் திட்டு, ஏய் பிளெக்ஸுக்கு இது போடு, செருப்பு மாலை போடு, ஏய் படம் நம்ம படமா ஓடவே இல்லையா, பரவாயில்ல, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் ஹவுஸ்ஃபுல் போடு, யூத்து படம் குப்பை சார், படம் ஓடல, 2:30 மணி ஷோ, 3 மணிக்கு மேல ஹவுஸ்ஃபுல் போட்டு போயிட்டே இரு, பாக்குறவெல்லாம் படம் நல்லா ஓடுது போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். தேட்டருக்கு போய் ஆடு, ஒன்ஸ் மோர் கேளு. இது எல்லாமே மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே ஊழல் தான் தம்பி. ஒருத்தனுக்கு இருக்கிறத விட செயற்கையா உருவாக்குறாங்க பாருங்க. இது எத்தனை திறமையானவனுடைய வாய்ப்பு போகுது. திறமையே இல்லாத ஒரு நடிகருக்கு இங்க கொடுக்குற பில்டப் மூலமா ஓடாத படத்தை ஓட வைக்கிறது ஒரு ஊழல். அது தேட்டர் மேனேஜர் தேட்டருக்காரங்கள இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து இந்த நடிகருடைய சம்பளம் ஏத்துவதற்கு நடைபெறுகின்ற விஷயங்கள். இப்படி விஜய பிஆர்ஓ வேலை பார்த்தா வளர்க்குறாங்க. நீங்க ஊழல்னா நினைச்சுக்கிறாங்க. டிராபிக் போலீஸ் 50 ரூபாய்க்கு போயெல்லாம் 200 ரூபாய் கேட்கறது, ஒரு 300 ரூபாய் வெட்டிட்டு போங்க சார்னு கேட்டா ஊழல், கவர்மெண்ட் சரியில்லை. என்னது மார்ச்சவரியில சாராயம் குடிக்கிறாங்களா? மார்ச்சவரியில பாடியை அறுக்கிறதுக்கு 500 ரூபாயும் ஒரு சாராயமும் கேட்கிறான் சார். அந்த மார்ச்சவரியில் அறுக்கிறவன் ஊழல். இதெல்லாம் உங்களுக்கு ஊழல். கார்பரேட் முதலாளிகளுடன் விஜய் வச்ச கூட்டு ஊழல் இல்லையா? அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் விஜய்க்கு கொடுக்குற பணத்தை அவங்க வெளிப்படையா என்ன எவ்வளவு பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்களா? இவ்வளவு பணம் கொடுத்துருக்கோன்னு பேங்க் டிரான்சாக்சனை காப்பாங்களா? எத்தனை ஒயிட்டு, எத்தனை
பிளாக், இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். இதெல்லாம் உட்காந்து பேசிக்கவே மாட்டாங்க. விஜய்க்கு இதுல எப்படி எவ்வளவு பணம், இதுல எவ்வளவு டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறது, இது எல்லாமே ஊழல் பணம் தான் தம்பி. இது எதுவுமே உழைப்புக்கான அங்கீகாரம் கிடையாது. இது எல்லாமே லாபி செஞ்சு ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி. விஜய் படத்தை மட்டும் சொல்லல, எல்லா நடிகர் படம். நான் ஏதோ விஜய் படத்தை மட்டும், சினிமா நடிகர்கள் உருவாக்குற பிம்பங்கள் தங்களை பெரியாட்களா காண்பித்துக் கொள்ள, அதுவும் இந்த 15 ஆண்டுகளாக ஓடிடி அதுல இவங்க யாருக்கு போகணுங்கிறதுல இருந்து இந்த விஜய்க்கான இந்த நடிகருக்கான ஹைப் அடுத்த படத்துக்கு வரணும்னா இந்த படத்துல அதிகம் பிளாக் டிக்கெட் வித்தாகணும், அதிகமா வசூல் காமிச்சாகணும், டிஸ்ட்ரிபியூஷன் ரேட்ல இருந்து இது எல்லாமே ஒரு லாபியில ஊழல் தான். இது ஒரு பக்கமா. இது போக ப்ரொடியூசர்ட்ட இருந்து அவர் வாங்குற பணம் எத்தனை கருப்பு எத்தனை வெள்ளை, எங்க வெளிப்படையா சொல்லுங்க பார்ப்போம். ரஜினி ஒரு முறை ஜேம்ஸ் வசந்தன் தான் சொல்றாரு, ரஜினி ஒரு முறை பிளாக்ல பணம் வாங்குறது ரொம்ப சர்வசாதாரணமா இருக்குன்னு அவரே சொன்னாரு. ரஜினி நான் குற்றவாளியாவே சொல்ல மாட்டேன். ஏங்க சிஸ்டமே அப்படி இருக்கிறப்ப ரஜினி மட்டும் எப்படி இருப்பாரு, கமல் மட்டும் எப்படி இருப்பாரு? விஜய் ஊழலற்றவர் நீங்க எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுடைய சினிமா நீங்க உழைச்சு சம்பாதிச்சு 200 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு பார்த்து உன் ரத்தத்தையும் உன் உழைப்பையும் வேர்வையும் சுரண்டி அவன் 2000 கோடி சம்பாதிச்சுட்டு இருக்காங்க சினிமாக்காரங்க. இது இந்த அப்பாவி 10 பாத்திரம் தெரிச்சு அவங்க அம்மா ஆடிக்கிட்டு இருக்கும். இவன் அந்த பணத்தை எடுத்துட்டு போய் நடிகர் பணத்துக்கு ஆடி. அப்படிதான் ரோஹிணி தெருல ஒரு பையன் செத்து போயிட்டான். பார்த்தா அவங்க அம்மா 10 பாத்திரம் சேர்ந்து புலம்பிக்கிட்டு இருக்கு, ஐயோ என் பிள்ளை உயிர் போச்சேன்னு. இப்படி கூலி தொழிலாளிகள் அன்றாட காட்சிகள் தான் இந்த சினிமாங்கிற முகத்துல தங்களுடைய தகுதிக்கு மீறி பணம் 20 ரூபா 30 ரூபாய்க்கு பாக்குறவன் இந்த ஒரு நாள் உன் படத்தை பார்த்து ஆடுற சந்தோஷம், ஸ்கிரீனை கிழிக்கணும், அஜித்தை கேவலமா திட்டணும், அடுத்த நடிகரை இப்படி சொல்லியே அவங்கள வளர்த்து விட்டு அந்த கைப்பை ஏத்தி விட்டு அவங்க வாழ்க்கையே நாசமாக்குறாங்க. இது ஊழல் இல்லையா? வாங்குற பணமே ஊழல் தான். விஜய் 30 வருஷமா வாங்கின சம்பளத்துடைய பணத்தை நேரடியா காமிக்க சொல்லுங்க பார்ப்போம். இப்ப 2000 கோடி 3000 கோடியை விட்டுட்டு உச்சத்துல வந்தேன்ட்டு கணக்கு காமிக்கும் போது 300 கோடி 400 கோடி காமிக்கிறாரு. இது ஊழல் இல்லையா? எந்த அரசியல்வாதிகள் திமுக சரியில்லை, பாமக, அதிமுக, காங்கிரஸ் சரியில்லைன்னு சொல்றீங்களே, அதுக்கு மாற்றா வரேன், அதை ஒழிக்க வரேன், அதுக்கு நான் தான் தகுதியானவன் வரும்போதே இவ்வளவு ஊழல் படத்துல வரீங்களே. இன்று வரை பாலச்சந்திரன் ஐஎஸ்ஆர் கேட்டாரு, ஏன் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு என்ன செலவு பண்ணீங்கன்னு. இப்போ வரையும் பதில் இல்லை. மதுரை மாநாட்டுக்கு யாரு செலவு பண்ணாங்க, யார் உங்க ஸ்பான்சர் பண்ணாங்க, இப்போ வரையும் பதில் இல்லை. யார் பண்ணாங்க, அந்த பணம் கருப்பு பணமா நேர்மையான பணமா, எந்த தொழிலதிபர் கொடுக்குற பணம், இதுக்கு பதில் கிடையாது. ஏன்னா அந்த தொழிலதிபர்கிட்ட நீங்க பணம் வாங்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு சார்பாக தான் இருக்கணும். அதானிட்டையும் அம்பானிட்டையும் பிஜேபி பணம் வாங்கிடுச்சுன்னா பிஜேபி அவங்களுக்கு சார்பாக தான் இருக்கும், அவங்களுக்கு சார்பாக நாட்டை வித்துரும். விஜய் புதுசா வராருல, இவர் என்ன பெரிய புரட்சி செய்யறாருன்னா கார்பரேட் கிரிமினல்ங்கிறாரு. படத்திலேயே தன்னை கார்பரேட் கிரிமினல்ங்கிறாரு. தன்னை ஹீரோவா காமிக்கும் போதே கார்பரேட் கிரிமினல்னு சொல்றவரு எப்படி நிஜத்துல நல்லவரா, கார்பரேட்டுகளுக்கு எதிரா, முதலாளிகளுக்கு எதிரா, நிறுவனங்களுக்கு எதிரா இவர் அரசியல் பேசுவாரு செய்வாரு. அப்ப வர்றதே தப்பான பணம், கள்ள பணம், கருப்பு பணத்துல சம்பாதிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு நான் உச்சத்தை விட்டு வந்தேன்னு சொல்றாரு. இவர் எப்படி ஊழலற்றவரா இருப்பாருன்னு கேட்கிறாரு. ஜேம்ஸ் வசந்தன் கேட்கிறாரு, ஊழலற்றவங்கிறதே காமெடி பாப்பி. ஆனா இவருக்கு என்ன நினைக்கிறானுங்க, திமுக ஊழல், அதிமுக ஊழல், இந்த கட்சிகளாம் ஊழல் சொல்லி சம்பாதிச்சிட்டாங்க. ஊழல்னா என்ன, அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. உன் உழைப்புக்கு கூட கிடைக்கிற ஒவ்வொரு ஊதியமும் ஊழல் தானே. விஜய் அப்படித்தானே சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஊழல். கண்ணுக்கு தெரிஞ்ச ஊழலே சொல்றேன். புலி படத்துக்கு வரி ஏய்ப்பு செஞ்சாரா இல்லையா? கோர்ட்டே அபராதம் கட்டுங்கன்னு சொல்லிச்சா இல்லையா? இந்த மாதிரி ஊழல் நிறைய இருக்கு. பணம் வாங்குறது ஊழல், நீங்க சம்பளம் வாங்குறது ஊழல், படத்தை ஓட வைக்க நீங்க பண்ற மார்க்கெட்டிங் ஊழல், அந்த பாப்கார்ன் விற்கிற காசு, மால்ல நடக்கிற கார்பரேட் பாலிடிக்ஸ், அதுவும் சினிமா தயாரிப்பாளர்களும் சேர்ந்துக்கிறது ஊழல், டிஸ்ட்ரிபியூஷன், எல்லாத்துலயும் ஊழல் இருக்கு. சினிமா இண்டஸ்ட்ரியே ஊழல் இண்டஸ்ட்ரியா இருக்கு. பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் தேட்டரை ஆக்குவை பண்ணிக்கிட்டு சின்ன நடிகர்கள், திறமையான தயாரிப்பாளர்கள், சின்ன தயாரிப்பாளர்கள், இயக்குநர்களுக்கு வாய்ப்பே மறுக்கின்றார்கள் குரல் 30-40 வருஷமா சினிமாவில் இருக்கு. விஜய் அதுக்கு தான் நடவடிக்கை எடுத்தாரா? விஜயகாந்த் போன்றவர்களாம் அது மாதிரி நிறைய எடுத்தாங்க. நலிந்த கலைஞர்கள், நலிந்த தயாரிப்பாளர்கள், கஷ்டப்படுறவங்க, புதுசா வரக்கூடிய ஆர்கே செல்வமணி, நரசிம்ம பட டைரக்டர், வல்லரசு திரைப்பட எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் படத்தை கொடுத்துருப்பாருங்க. விஜயகாந்த் அவ்வளவு பெரிய நடிகர். ஒரு சின்ன பையனை முதல்ல அனுபவமே இல்லாத ஒரு இயக்குனரை நம்பி பணம் கொடுத்துருக்காரு. பண்றா புலன் விசாரணை வாரா, சின்ன பையன் பண்ணட்டும், மாநகர காவல் பண்ணட்டும். மாநகர காவல்லாம் அருப்புக்கோட்டையிலேருந்து ஒரு சாதாரண இயக்குனர் படம் விஜயகாந்த் நம்பி எடுத்து ஹிட் ஆனார். இப்படி எத்தனையோ பேரை சின்ன இயக்குனர்களை நம்பி வந்த இயக்குனர்களை, கிராமத்திலிருந்து வந்தவங்களை, டிஎப்டி ஸ்டூடெண்ட்ஸை விஜயகாந்த் வளர்த்து விட்டார். ஆனா நீங்க இப்படி எதாவது பண்ணிருக்கீங்களா? ஆனா உங்களை வளர்த்து விட விஜயகாந்த் வேணும், ரஜினிகாந்த் வேணும், உங்களை வளர்த்து விடுறதுக்கு எல்லா டைரக்டர்ஸ் வேணும், விக்ரமன் வேணும். ஆனா நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அம்மா அப்பாவை கூட கண்டுக்க மாட்டீங்க.
நீ ஏன் ஊழலை பத்தி பேசுறீங்க? திமுக ஊழல் பண்ணியிருக்கா அப்படின்னு. இந்த சின்ன பசங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. இந்த இளைஞர்களுக்கு என்ன நினைக்கிறான், பணம் சம்பாதிக்கிறான் நடிக்கிறான். ஏன்னா 2000 கோடி சம்பளங்கிறதே ஊழல் தெரிய வேணாமா உங்களுக்கு? அந்த அவர் உண்மையிலே வாங்குற பணம், கணக்கு அமைக்கிற பணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க? சினிமாக்காரங்கிட்ட 30 வருஷமா நீ வாங்கின சம்பளத்தை கணக்குல காமி, டாக்ஸ்ல காமி, ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அப்ப உண்மையான சம்பளம் என்ன சொல்லு? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? ஜேம்ஸ் வசந்தன் கேட்கிறாரு, ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்னு எப்படி சொல்றீங்க? முதல் ஊழல் அப்பாற்பட்டவர் கிடையாது, இவர் கொள்கையாளர் கிடையாது, திரைப்படங்களை நல்ல சிந்தனைகளை சொன்னவர் கிடையாது, அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் 60 பேர் செத்ததுதான் மிச்சம். எந்த அடிப்படையில் இவர் இருக்கின்ற கட்சிகளிலிருந்து மாற்று சிந்தனையாளர் வருவாருன்னு சொல்றீங்கன்னு ஜேம்ஸ் வசந்தன் அந்த பசங்களுக்கு ரொம்ப அழகா அடிச்சு துவைச்சுட்டாரு. அதை அடிச்சு துவைச்சு காய போட்டு அவங்கள தொங்க போட்டிருக்காரு. ஜேம்ஸ் வசந்தன் போன்றவர்கள் இவ்வளவு நேர்மையா வரதை நான் பாராட்டுறேன். ஏன்னா சினிமாக்காரங்க எல்லாருமே சினிமாவில் இருக்கிறதுனால நயந்து போகணுங்கிறதுக்காண்டி அவங்க காலடியில போய் விழாம நேர்மையா மக்கள் அவர் ஓப்பனா சொல்றாரு, இந்த மக்கள் காப்பாற்றப்படணும், மதச்சார்பற்ற தன்மை வேணும், பாஜக இங்க காப்பாற்றணும்னா நமக்கு விஜய் மாதிரி நடிகர்கள் வரக்கூடாது, ஃபுல்லா பக்கா சங்கி, பாஜகவுடைய சங் பரிவாருடைய அடியாளா தான் அவங்களுடைய கையாளா தான் அவர் வராருங்கிறது ஜேம்ஸ் வசந்தன் தொடர்ந்து தோலுரிக்கிறார். நான் ஏற்கனவே அவரை பாராட்டி வீடியோ போடணும்னு நினைச்சேன். இப்ப இந்த பசங்களுக்கு ஒரு அறிவுரை சொன்னதை பார்த்துட்டு எனக்கு அவரை பாராட்டி போடணுங்கிறது. தயவு செய்து ஜேம்ஸ் வசந்தன் போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. ஊழல்னா என்ன? விஜய்க்கும் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்லாம் கிடையாது. ஊழல்னா இவங்க தான் எதுவுமே புரிய மாட்டேங்குது. இந்த பசங்களுக்கு ஊழல்னா என்ன, லஞ்சம்னா என்ன, ஏமாத்துறதுன்னா என்ன, ஃப்ராடு தானே எதுவுமே தெரியல. இவங்க சினிமாவில் 10 பேர் அடிச்சா உண்மையிலே ஹீரோ நம்புறாங்க, அந்த ஃபைட் காட்சியை நம்புறாங்க. 10 பேர் அடிக்கிறவரும் ஹீரோ தான் போல விஜய் அப்படின்னு. அப்ப இதுல என்ன சொல்றது, 10 பேர் அடிக்கிற இவன் ஹீரோனா விஜய் கிட்ட பாவம் போல அடி வாங்குற அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் எவ்வளவு பெரிய ஹீரோவா இருக்கணும். அப்ப நீங்க ஜாக்வார் தங்கம், கராத்தே சிவா இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் நேரம் முதலமைச்சர் ஆக்கியிருக்கணும். நல்லா ஃபைட் பண்ணக்கூடிய ஆள்லாம் பண்ணி, நல்லா டான்ஸ் பண்ணக்கூடிய ஆள்னா எவ்வளவோ அழகான டான்ஸ், கமலஹாசன் டான்சர், பிரபுதேவா டான்சர், லாரன்ஸ் டான்சர், லாரன்ஸை சிஎம் ஆக்கலாமே. லாரன்ஸ் சூப்பரா டான்ஸ் ஆடுவாரு. லாரன்ஸ், பிரபுதேவா இவங்களை இதாக்கலாம். ராம்ஜின்னு ஒருத்தர் சூப்பரா டான்ஸ் ஆடுவாரு. பிரபுதேவோடைய தம்பி ராஜசுந்தரம் நல்லா டான்ஸ் ஆடுவாரு. அதாவது டான்ஸ் ஆடுறாரு, ஃபைட் பண்றாரு, பஞ்சு டைலாக் பேசுறாரு. இதையெல்லாம் வச்செல்லாம் நீங்க தமிழ்நாட்டை இவங்க கையில கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு நாசமா போயிடும். அதைத்தான் ஜேம்ஸ் வசந்தன் இன்று இளைஞர்களுக்கு சமூக நீதி, இடஒதுக்கீடு, மொழி உணர்வு, லஞ்சம், ஊழல்னா என்னன்னே தெரியாம ஊழல் லஞ்சம் எல்லா தப்பையும் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சினிமா நடிகின்ற போய் நீ தான் அந்த நாட்டை திருத்தணும்னு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதோட அயோக்கியத்தனம் என்னது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. கொள்கை ரீதியாகவும் ஒரு மதவாத பிஜேபிக்கு எதிரி இல்லை, பொருளாதார அடிப்படையிலையும் இவர் ஊழல் லஞ்சத்துக்கு எதிரானவரும் இல்லை அப்படிங்கிறத ஜேம்ஸ் வசந்தன் ரொம்ப அழகா அந்த மாணவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த பசங்களுக்கு தான் புரிஞ்சான்னு தெரியல. பரவாயில்ல, இந்த வீடியோவை பரப்புங்க, உண்மைகளை தொடர்ந்து தோலுரித்து கொண்டே இருக்கும். இது போன்ற சினிமா குறித்த பார்வை, சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல், இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், நடிகர்கள் யார் என்பதெல்லாம் குறித்து தொடர்ச்சியா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.